ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ரமணி ஷோரூம்ல இருந்து நம்ம ஸ்கோடா கைலாக்கு கார் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் டார்க் கன்வெர்ட்டர். இந்த வெஹிக்கிளை நம்ம வந்து இன்னைக்கு டெஸ்ட் டிரைவ் எடுக்கலாம் பார்க்குறோம். இது வந்து 115 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் வந்து 178 நியூட்டன் மீட்டர் டார்க் உங்களுக்கு இது கொடுக்குது. இது 6 ஸ்பீடு டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் இன்ஜினு. நம்ம இதை டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்க்கலாம். இதுதான் கைலாக்கோட ஃப்ரண்ட் வியூ. உங்களுக்கு வழக்கம் போல் அந்த ஸ்கோடா ஸ்டைல்லே உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் கிரில் வந்துடுது. உங்களுக்கு எல்இடி ஹெட்லாம்ப் வந்துடுது. உங்களுக்கு ஃபாக் லேம்ப் வந்து நீங்கள் தான் அசம்பிள் பண்ணிக்கிறணும். வண்டி உங்களுக்கு நல்ல ஒரு ஹைட்டான ஒரு 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 எஸ்யூவி, மிட் சைஸ் எஸ்யூவி மாதிரியே இருக்கும். ஆனால் இது சப் 4 மீட்ரு தான். 3995 mm தான் உங்களுக்கு லென்த்து இந்த வெஹிக்கிளில். பட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய வெஹிக்கிள் மாதிரியே தெரியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இதில் வந்து ரியரில் வந்து ட்ரம்மு தான் வருது. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வருது. பூட் ஸ்பேஸ் நம்ம பார்க்கலாம். ஸ்கோடாவோட கைலாக்கோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 446 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் டவுனாக இருக்குது. உங்களுக்கு நிறைய பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு சப் 4 மீட்டர்லேயே அதிக பூட் ஸ்பேஸ் உள்ள கார்னா ஸ்கோடா கைலாக்குன்னு நான் சொல்லுவேன். இல்லை வேறு எதுவும் வெஹிக்கிள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நல்லா உங்களுக்கு ஒரு பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. உங்களுக்கு 60/40 ஸ்ப்ளிட் அப் சீட்டும் கிடைக்குது. ஆனால் வேரியண்ட்டை பொறுத்து அது உங்களுக்கு மாறும். அதே மாதிரி உங்களுக்கு ட்ரேவும் கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு பேசிக் மாடல்லே 3 ஹெட்ரெஸ்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன், கிளாசிக் ப்ளஸில் ஆட்டோமேட்டிக்கில். அதே மாதிரி உங்களுக்கு மேலே நல்லா ஹேண்டியாக 45 லிட்டரு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. வழக்கம் போல் ஸ்கோடாவில் வர மாதிரி ரைட் சைடாக உங்களுக்கு வந்துடுது. இது ஸ்கோடா கைலாக்கோட ரியர் சீட்டில் உட்காந்து பார்க்கலாம். உள்ளே ஈஸியாகவே நுழைய முடியுது. ஹெட்ரெஸ்ட்டை லைட்டாக 6 ஃபீட் உள்ளவங்க லைட்டாக கொஞ்சம் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1619 mm வருது. இது வந்து உங்களுக்கு தலையை டச் பண்ணாமல் இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ரியர் சீட்டில் 3மே ஹெட்ரெஸ்ட் வருது. சில கார்லாம் உங்களுக்கு டாப் அண்ட் போனாலே 3 ஹெட்ரெஸ்ட் கிடைக்காது. இது எனக்கு தெரிஞ்சு பேசிக் மாடல்லே பேசிக் மாடல்லே உங்களுக்கு 3 ஹெட்ரெஸ்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி லெக் ரூமும் எனக்கு ஓரளவு ஆடிக்குவேட்டாக இருக்குது. இன்னும் டிரைவர் சீட்டை கொஞ்சம் கோ பேசஞ்சர் சீட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இன்னும் நல்லாவே கிடைக்கும். ரியர் சீட்டு ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. முக்கியமாக ஹைட்டு வந்து ஓரளவுக்கு நல்லா சப் 4 மீட்டர்லேயே ஓரளவுக்கு நல்லா ஹைட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஈஸியாக கரெக்டான லொக்கேட் பண்ணியிருக்காங்க. ஹேண்டில் 4 சீட்டுக்கும் உங்களுக்கு ஹேண்டில் வந்துடுது. அதே மாதிரி உங்களுக்கு 6 ஏர் பேக்கும் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் கிடச்சிருது. உங்களுக்கு சன்ரூஃபும் உங்களுக்கு கிடைக்குது. அது வேரியண்ட் பொறுத்து உங்களுக்கு மாறும்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ரியர் சீட்டில் அதில் ஒரு லைட்டு, எல்இடி லைட்டு, 2 லைட்டு உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரியர் சீட்டில் உங்களுக்கு ஒரு பவுச்சும் கிடைக்கிது. உங்களுக்கு அது போக உங்களுக்கு மொபைல் வைக்கிறதுக்குனே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு பாக்கெட் கொடுத்துறாங்க. இது எந்த கார்லையும் இல்லாத ஒரு விஷயம். இதுவும் இது ஒரு வெல்கமான விஷயம் ஸ்கோடா கைலாக்கை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு ரியர் சீட் வந்து வித்து பார்த்தீங்கன்னா 1783 mm வருது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துறாங்க. இது ரொம்ப வெல்கமான விஷயம் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ரியர் ஏசியும் உங்களுக்கு இதில் வருது. அதே மாதிரி உங்களுக்கு சார்ஜிங் போர்ட்டும் உங்களுக்கு இதில் கிடைக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்கோடா கைலாக்கோட இன்டீரியரில் இருக்கோம். ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டில்ட்டும் இருக்குது, டெலஸ்கோப்பியும் இருக்குது. இது ரொம்ப ஒரு வெல்கமான விஷயம் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஹேண்ட் ரெஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஸ்லைடிங் ஆப்ஷனோடே கொடுக்குறாங்க. இதுவும் ரொம்ப வெல்கமான விஷயம் உங்களுக்கு. வைக்கிறதுக்கும் நல்ல ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கிடைக்குது உங்களுக்கு. அதே மாதிரி சைடு மிரர் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இங்கே ஒரு வழக்கம் போல் ஒரு நாப் வந்துடுது. அது உங்களுக்கு ஈஸியாகவே பண்ண முடியும். அதே மாதிரி ஏசி வெண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய ஏசி வெண்ட்டாக இருக்குது. மற்றதெல்லாம் ரொம்ப அந்த வெண்ட்டே வந்து ரொம்ப சிறுசாக இருக்கும். இதில் உங்களுக்கு ஏசி வெண்ட்டு நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப வெல்கமான விஷயம் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜர் ஆப்ஷன் வந்து இந்த டாப் எண்டில் உங்களுக்கு வருது.
அதே மாதிரி சார்ஜிங் போர்ட்டும் உங்களுக்கு வருது. அதே மாதிரி வென்டிலேட்டர் சீட்டும் உங்களுக்கு வருது, கோ பேசஞ்சர் சீட்டு அண்டு டிரைவர் சீட்டு. ஆனால் வென்டிலேட்டர் சீட் வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன், அந்த ஃபேன் மோடு வந்து 2 தான் இருக்குது. 3 வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இன்ஃபோடைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு வெல்கமான விஷயம். பட் ஆனால் 360 டிகிரி கேமரா கொடுத்தாங்கன்னா இன்னமும் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு கூல்டு க்ளவ் பாக்ஸும் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் கிடைக்குது. அதே மாதிரி இந்த வெஹிக்கிளில் கோ பேசஞ்சர் உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த நீ வந்து இதில் டச் ஆகாத அளவுக்கு நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த வெஹிக்கிளில் அதை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப 6 ஃபீட் உள்ளவங்களுக்குலாம் அந்த மாதிரி உட்காரும் போது அவங்களுடைய நீ வந்து ரொம்ப இதில் டச் ஆகும். அவங்க அதை நீட்டாக அதை டிசைன் இன்ஜெக்ஷன் மோல்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. இதுவும் ரொம்ப வெல்கமான விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் IRVM உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. LED லைட்டும் உங்களுக்கு கிடைக்குது. இதுவும் ஒரு 2 LED லைட்டு உங்களுக்கு ரியர் சீட்லேயும் கிடைக்குது, ஃப்ரண்ட்லேயும் கிடைக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கோ பேசஞ்சர் சீட்டில் உங்களுக்கு மிரரும் கிடைக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஹேண்ட் ரெஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டோரேஜ் கிடைக்குது. உங்களுக்கு நல்ல சாக்லேட்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் போட்டு வச்சுக்கிறலாம். இப்போ நம்ம ஸ்கோடா கைலாக்கோட டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்கலாம். இன்ஜின் நாய்ஸு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கேட்குது உங்களுக்கு கேபினில். அது நல்லாவே இருக்குது. அந்த பெட்ரோலோட அந்த 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் வந்து நல்லா செட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த 40-50லாம் வண்டி நீங்கள் டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணணும் அவசியமே இல்லை. ரொம்ப லைட்டாக ஃபெதர் டச் பண்ணாலே போதும், நல்லா உங்களுக்கு போகுது வெஹிக்கிள். ரொம்ப முக்கியமாக டக்குன்னு ரெடியூஸ் ஆக மாட்டேங்குது ஸ்பீடு. அதான் ஒரு நல்ல டார்க் கன்வெர்ட்டருக்கு உள்ள கனெக்ஷனே அதுதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேரிங்க்கும் உங்களுக்கு அந்த தை சப்போர்ட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு கேப் கிடைக்குது. இதில் உங்களுக்கு டில்ட் டெலஸ்கோப்பி 2மே கிடைக்குது. அதனால உங்களுக்கு இந்த டிஸ்டர்பன்ஸு நீ டிஸ்டர்பன்ஸு எதுவுமே இருக்காது. நல்ல ஒரு இன்டீரியராக தான் உங்களுக்கு நல்ல ப்ரீமியம் லுக் இன்டீரியராக தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸு ஆட்டோமேட்டிக் ஒரு டார்க் கன்வெர்ட்ரு இந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த வேல்யூவில், அதாவது என்னுடைய அட்வைஸ் என்னன்னா நீங்கள் கிளாசிக் ப்ளஸ் பேசிக் ஆப்ஷன்லேயே உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் கிடைக்கும். அந்த கிளாசிக் ப்ளஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருதுன்னு நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு 11 lakh சம்திங்கில் வந்து உங்களுக்கு எப்படி ஒரு நல்ல ஒரு டார்க் கன்வெர்ட்டர் பெட்ரோல் வெஹிக்கிள் எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த பிராண்ட்லேயும் உங்களுக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த பிராண்ட்லேயும் இல்லை. உங்களுக்கு வந்து இப்படி ஒரு டார்க் கன்வெர்ட்டரோட இந்த பட்ஜெட்டில் வேறு எந்த காருமே உங்களுக்கு கிடையாது. அதை நான் வந்து ஆணித்தனமாக சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கு AMT தான் இந்த பட்ஜெட்டில் கிடைக்கும். ஆனால் இதில் வந்து டார்க் கன்வெர்ட்டர் கொடுக்குறாங்க. நீங்கள் அதுக்காண்டியே ஒரு இந்த வெஹிக்கிளை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு நீங்கள் புக் பண்ணலாம். அப்படி ஒரு இந்த டார்க் கன்வெர்ட்டர் அந்த அளவுக்கு ரொம்ப டிரைவிங் பர்ஃபார்மன்ஸை நல்ல ஒரு எந்தியூசியாசமாக கொண்டு போகுது. ஆக்சிலேட்டரை நீங்கள் எடுத்தனமே உடனே மிதிச்சிங்கன்னா அந்த வெஹிக்கிள் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது இந்த இன்ஜினு. அதை மட்டும் நீங்கள் மைல்டாக லைட்டாக கொஞ்சம் ஒரு சில செகண்ட் கொடுத்தீங்கன்னா அது செம்ம டார்க்கு உங்களுக்கு இமீடியட் டார்க்கு கிடைக்குது. ஆனால் எடுத்தனவே ரொம்ப குயிக்காக எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் வண்டி மூவ் ஆனதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா செம்ம ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்தனமே ரொம்ப ஆக்சிலேட்டரை மிதிச்சிங்கன்னா இந்த வண்டி இன்ஜினு உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகமாக வைக்கணும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் இது ஓட்டுறதுக்கு ரொம்ப ஜென்டிலாக சூப்பராக இருக்குது. அப்படி லைட்டாக ஒரு 20-30க்கு மேலே போகிறதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆக்சிலேட்டர் நல்லா ரைஸ் பண்ணிங்கன்னா சூப்பராகவே உங்களுக்கு ஒரு 30-40க்கு மேலே போகிறப்ப ஒரு நல்ல ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் மோடு ட்ரைவ் பண்ணலாம். ஒரு இமிடியேட்டான ஒரு டார்க் நல்லா கிடைக்குது உங்களுக்கு. இப்போ நம்ம குயிக்காகவே 80க்கு மேலே போயிட்டோம். நம்ம ரொம்ப சர்ஜா உங்களுக்கு கிடைக்குது. ஸ்போர்ட்ஸ் மோடு வேற லெவலில் இருக்குது. எலக்ட்ரிக் கார் ஓட்டுற மாதிரி இருக்குது ஸ்போர்ட்ஸ் மோடில் போடுறப்ப.
இன்ஜின் நாய்ஸுமே பெருசா இல்லை, ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு இந்த டார்க் கன்வெர்ட்டர். நான் பார்த்ததுல இந்த பட்ஜெட்ல பார்த்த ஒரு பெஸ்ட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கார்னா இதை தான் நான் சொல்லுவேன். நான் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கு டார்க் கன்வெர்ட்டர். ஒரு டீசல் கார் ஓட்டுற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸ்டேரிங்கும் நல்ல ஒரு லெதர் ஸ்டேரிங் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு இந்த வெஹிக்கிள்ல மைலேஜ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சிட்டில நீங்க அண்டர் 2000 RPM ஓட்டுனீங்கன்னா டெஃபினட்டா 10+ எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க ஹைவேல போறப்ப அதே மாதிரி அந்த பிலோ 100 ஸ்பீட்ல போனீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா ஒரு 16 கிலோமீட்டர் இல்லாட்டி 17 கிலோமீட்டர் டிபெண்ட்ஸ் அப்பான் உங்க டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து மைலேஜ் எடுக்கலாம். லோக்கல்ல வந்து உங்களுக்கு 10க்கு குறையாதுன்னு ரொம்ப கேரண்டீடா சொல்றாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு 60க்கு மேல போயிட்டீங்கன்னா டக்குன்னு வந்து ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆக மாட்டேது. அதுதான் வந்து ஒரு நல்ல ஆட்டோமேட்டிக் டார்க் கன்வெர்ட்டர் வெஹிக்கிளுக்கு அது ஒரு நல்ல எக்ஸாம்பிளே அதுதான். இந்த வெஹிக்கிள் அது ரொம்ப நல்லாவே இருக்குது. இமீடியட்டா உங்களுக்கு வந்து இந்த ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆக மாட்டேது. அது வந்து இந்த உங்களுக்கு ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஸ்டேரிங் உங்களுக்கு நல்ல ரீசென்டர் ஆகுது. பெரிய ஸ்பீடு பிரேக்கர். நம்ம 189 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறனால நல்லா ஈஸியாகவே உங்களுக்கு அதை நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பானட் விசிபிலிட்டியும் நல்லாவே உங்களுக்கு இதில் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கலாம். இன்ஜின் நாய்ஸு பெருசாக இதுவாக இல்லை, ரொம்ப அதிகமாக இதாக இல்லை. இந்த பெட்ரோலில் இவ்வளோ மைல்டாக இருக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் இந்த பட்ஜெட் காரில் இது ரொம்ப இம்ப்ரெசிவாகவே இருக்குது. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 இயர் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு 10 to 12,000 மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்போ வந்து 15,000 கிலோமீட்டரை நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிட்டீங்களோ, அது எந்த மந்த் ஒரு 5 மந்த்ஸ்லையோ 4 மந்த்ஸ்லேயோ கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 to 12K வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த வெஹிக்கிளை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கணும்னா மதுரையில் உள்ள ரமணி ஸ்கோடா ஷோரூமில் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபன் ஆனஸ்ட் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட் ஆஃபர் கிடைக்கும். நான் எல்லா வீடியோலையும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி இந்த வெஹிக்கிளை நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆட்டோமேட்டிக் ஒரு டார்க் கன்வெர்ட்டர் எடுத்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து இந்த வெஹிக்கிளை புக் பண்ணுங்கள். அப்படி ஒரு ஃபீல் உங்களுக்கு இதில் கிடைக்கும். அதுவும் சிட்டிக்குள்ளேலாம் நீங்கள் ஒரு ஃபெதர் டச்சில் நீங்கள் வெஹிக்கிளை ஓட்டலாம். அது எப்படினாலும் ஒரு 30 to 40 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே வண்டி போகும். உங்களுக்கு ரொம்ப இமீடியட்டாக உங்களுக்கு அந்த ஸ்பீடு டவுன் ஷிஃப்ட் ஆகாது. அது இந்த வெஹிக்கிளில் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அதனால் நான் ஆட்டோமேட்டிக் ரொம்ப பிரியரு. இந்த ஆட்டோமேட்டிக் காரு ஒரு பெட்ரோல் வெஹிக்கிளில் இப்படி ஒரு ப்ரைஸில் இவ்வளோ இம்ப்ரெசிவாக நான் எந்த வெஹிக்கிளையும் பார்க்கல. நீங்கள் நான் சொல்கிறத நம்பலைன்னா டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பாருங்கள். இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டார்க் கன்வெர்ட்டர் ஒரு பெஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஃபீலை கொடுக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.